ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னடா ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கும் பெரிய மோட்டிவேஷனாக வச்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாளாகவே ஏன்டா இந்த வேலையை செஞ்சோன்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. பூனைக்குட்டிங்க வந்து சரி நம்ம ஃபுட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அழகி கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணேன். அழகி வந்து எனக்கு பாயா கேர்ளானாவே தெரியாது. நான் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்பப்போ பால் வைப்பேன். வீடியோ முன்னாடி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், அது ஒரு ஸ்ட்ரே கேட் தான், யாரும் வளர்க்கல. இங்கே மோஸ்ட்லி வந்து பூனையை கண்டாவே யாருக்கும் பிடிக்கல. சரி அதுக்கு வந்து டெலிவரி டைமில் வந்து வீட்லேயே வந்து ரொம்ப இது பண்ணுச்சு. சரி இதில் என்ன இருக்குது, ஒரு 10 நாள் குட்டிங்க இருந்தால் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போயிடும், யாருக்காச்சும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் அலோவ் பண்ணேன். அதுக்கப்புறம் குட்டியை போட்டுட்டு இது விட்டுட்டு போயிடுறது, ஃபீட் பண்ண கூட வர்றதில்ல. கிட்டத்தட்ட மார்னிங் 5லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும்லாம் வராமல் இருக்குது. எனக்கா ரொம்ப பயமாக இருக்குது. இந்த குட்டிங்க வேறு கத்திட்டே இருக்கா. ரேபிஸ் பற்றி வேறு பயம் வைக்கிறாங்க. நம்ம சோஷியல் மீடியாவிலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, பூனையெல்லாம் வீட்டில் வச்சுக்காத. நான் வீட்டில் வந்து ரொம்பலாம் அலோவ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் அந்த டெலிவரி பெயினுக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து நைட்டில் வந்து குட்டிங்க தூங்குறதே கிடையாது. இதுவும் இருக்கிறது இல்லை, கத்திட்டே இருக்கா. வீட்டில் எல்லாருக்குமே தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இல்லை வெளியிலையாச்சும் கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகுது. என்னடா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான்னு நினைக்காதீங்க, நிஜமாகவே அப்படி தான் போகுது. எனக்கு வந்து நிறைய பேர்கிட்ட ஷேரும் பண்ண முடியல. யாராச்சும் ஒருத்தர்கிட்ட சொன்னால் கூட நம்மளை திருப்பி கேட்குறாங்க, அது பாவமாக இருந்தால் உனக்கு என்ன, அது எப்படி இருந்தால் உனக்கு என்ன, நீ எதுக்கு அலோவ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதனால் யார்ட்டையுமே சொல்கிறதில்ல. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து கொஞ்சம் ஃபுட்டு பாலெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்க முடியும். எப்படா அந்த நாள் வரும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். சாம்பாருக்கு யூஸ்வலாக எங்கள் ஊர் சைட்லலாம் எந்த மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சாம்பார் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரே ஒரு மசாலா தான் அரைப்போம், எல்லா குழம்புக்கும் அதுதான். இப்போ நான் தான் சும்மா கறி குழம்புக்கு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்செல்லாம் போடுறேன். ஆனால் அந்த ஒரு மசாலா வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க. சாம்பார் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வரணும்னா தாளிக்கும் போது மறக்காமல் வந்து வெந்தயம் போடணும். அதே போல் வந்து இந்த காஞ்ச மிளகா வந்து நம்ம தாளிக்கும் போது போடாமல் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடணும். பெருங்காயம் வந்து நிறைய ஆட் பண்ணி பருப்பு கூட கொஞ்சமாக அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு சீரகம் நிறைய போட்டு வேக வச்சு ஆட் பண்ணணும். இவ்வளோ தான் சிம்பிள் ட்ரிக்ஸ் சாம்பாருக்கு. இது வந்து நானே வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு முறை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிடச்சி பண்ணுது. முருங்கைக்காய் வந்து ரொம்ப நாள் கழித்து கிடச்சிருந்தது. எனக்கு முருங்கைக்காய் பார்த்தோன்னே சாம்பார் வைக்கணும் போல தான் இருந்தது. அதனால தான் சாம்பார் பண்ணியிருந்தேன். இதுக்கு சைடிஷ் வந்து பாவக்காயில் தொக்கு தான் பண்ணியிருந்தேன். இது வந்து நிஜமாகவே கசப்பாவெல்லாம் தெரியாது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் வந்து எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்னமும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கணும், அவசரத்தில் நான் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து டீப் ஃப்ரைலாம் வேணாம், ஒரு மீடியம் அளவுக்கு, ஒரு டீப் ஃப்ரைக்கும் கொஞ்சம் வேகாமல் இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு பொரித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதே பேனில் கடுகு சீரகம் கொஞ்சமாக உளுந்து போட்டிருக்கேன் வாசத்துக்காக. பூண்டு வந்து நிறைய தட்டி போட்டிருக்கேன். இது கூட வந்து வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி போட்டு நல்லா வந்து தொக்காகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் வீட்டில் அரைச்சா அந்த குழம்பு மிளகாய் இப்படி தான் போட போகிறேன். இது வந்து நம்ம கரம் மசாலா தனி மிளகாய் தூள் வேறு மாதிரி வேறு ஃப்ளேவர்லேயும் பண்ணலாம். இதில் பண்ணுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருப்பா பாவக்காயும் போட்டு லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து தேவையான உப்பெல்லாம் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதங்கினாவே ரெடியாகி வந்துடும். இது வந்து புளி சாதம், லெமன் சாதம், அதுக்கப்புறம் வந்து வெறும் சாதத்துக்கூடயே நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள கூப்பிட்டு ஸ்கூலுக்கு தான் போயிருந்தேன். தண்ணியே குடிக்கிறது இல்லை. நான் டெய்லி அவங்க மேம் கிட்ட சொன்னாலும் நம்ம கேட்கும் போது சரி சரின்னு தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறாங்களான்னு கூட செக் பண்ணுறதில்ல. தண்ணி குடிக்காதனால தான் பாதி குழந்தைங்களுக்கு இல்னஸ்லாம் வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் போன உடனே ஃபஸ்ட்டு தண்ணி தான் செக் பண்ணுவேன். திரும்ப அங்கேயே உட்கார வச்சு குடிக்க வச்சுட்டு அவங்க அண்ணனுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த 15 மினிட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே காமாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். காலையிலேருந்து பரபரன்னு ஓடுற மாதிரியே இருக்கும். அப்பா போதும்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் அப்படியே புயல் வீசி அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அடங்கும். என்னென்ன நடந்தது, என்ன யார் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் நினைப்பேன் நம்ம பொறுமையாக உட்காந்து கேட்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் பல நேரம் வந்து நமக்கு
ஒரு மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன், ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டு நம்ம பொறுமையாக பேசுவோம்னு சொல்லிவிட்டு அவங்கள இது பண்ணுவேன். லஞ்சுக்கு வந்து சாம்பாரும் முட்டை வந்து பாயில் பண்ணியிருந்தேன். நான் ஆம்லேட்லாம் வந்து மோஸ்ட்லி போட்டே தரமாட்டேன், ரொம்ப ரேர் தான். அதுவும் பாய் பேபிஸ்க்கெலாம் வந்து நம்ம ஆம்லேட்லாம் பழகிட்டோன்னா ஆம்லேட் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் அன்டைமில் அப்படியெல்லாம். ஏன்னா நான் என்னோடய தம்பியை பார்த்துருக்கேன், ஆம்லேட் இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. அதனாலே என்னவோ தெரியல, ஹெல்த் வைஸும் சரி பாயில்டு எக்கே நல்லதுன்னு இதையே போட்டுறது. ஈவினிங் போல் வந்து பார்சல் ரிசீவ் ஆகியிருந்தது. இந்த வாஷிங் மிஷினுக்கு ட்ரம் கிளீனர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கிளென்ஸ்மோன்னு சொல்லிட்டு. நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வாங்கினேன். இதில் வந்து 3 பேக் வருது 370 ருபீஸ்க்கு. இங்கே தண்ணி ப்ராப்ளமாக என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ட்ரம்மெல்லாம் வந்து ரொம்ப இது வந்து பார்க்குறதுக்கு அழுக்கு மாதிரி இருக்கும், அழுக்கெல்லாம் இல்லை. அது நல்லா ஸ்ட்ரெயினாக இல்லை டேமேஜாக தெரியல. வாங்கி கரெக்டாக 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் பண்ண தப்புலேயே வந்து இந்த ஃப்ரண்ட் லோடு வாங்கினது தான் தப்பு, டாப் லோடு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இது வந்து நான் நிறைய வந்து மூவிஸில் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஆசையாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் சுற்றுறது. எனக்கு கொஞ்சம் விசித்திரமாலாம் தெரிஞ்சுது. சரி நம்ம இது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது தான். ஆஃப்டர் ஒரு வாஷ்க்கும் வந்து நல்லா நான் துணி வச்சு துடைச்சி எடுத்துடுவேன் அந்த அந்த ட்ரம்குள்ளே சைடில் இருக்க இதுக்குள்ளெல்லாம். அப்படி இருந்தும் வந்து அழுக்கு சேர்றதோ சரி ரொம்ப டேமேஜ், அது ஒரு மாதிரி இருக்குது, அது என்னென்னலாம் சொல்ல தெரியல. சரி இந்த பேக்கெட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ட்ரம்லேயும் லிக்யூட் ஆட் பண்ணுற இடத்துலையும், அதுக்கப்புறம் அந்த ட்ரம்குள்ளே அந்த ஒரு மாதிரி டயர் மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் அதுக்குள்ளெல்லாம் கொட்டி வச்சேன். கொட்டி வச்சுட்டு மிஷினில் வந்து ரொம்ப நேரம் வாஷிங் மோட் எது இருக்கோ அதை வந்து இது பண்ண சொன்னாங்க. நான் ஃபுல்லாக அதில் இருக்க டைரக்ஷன் பார்த்து எல்லாமே பண்ணிவிட்டு திரும்ப வந்து இன்னொரு முறையும் பண்ணேன். இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ட்ரைன் அண்ட் ஸ்பின்னும் ஒரு முறை கொடுத்துட்டு மறக்காமல் வந்து இந்த கீழே என்ன சொல்கிறது, இந்த பார்ட்டை வந்து மறக்காமல் க்ளீன் பண்ணணும். ஸ்டார்டிங்லலாம் எனக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணி கரெக்டாலாம் கழட்டிடுவேன், ஆனால் மூடுறது சரியாக மூடாமலாம் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்மெல் வரா மாதிரிலாம் இருக்கும். மொத்த அழுக்கு இதுக்குள்ளே தான் சேரும். முடிஞ்ச அளவுக்கு இதை அப்பப்போ க்ளீன் பண்ணுறது நல்லது. ப்ரெஷ்ஷை வச்செல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது உள்ளாரையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஏதோ ஊற்றி இல்லை ப்ரெஷ்ஷில் துணி வச்சு துடைச்சோன்னா க்ளீன் ஆகிரும். அதுக்கப்புறம் எப்படி கழட்டினமோ அதே மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் என்ன நினச்சேன்னா இந்த பவுடர் வந்து போட்டோன்னா ரொம்ப க்ளீன் ஆகிரும், பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் கிடையாது, ஒரு 50% சொல்லலாம். ஆனால் பயங்கரமான கெமிக்கல். அதை அப்ளை பண்ணி மிஷினை ஓட விட்டதுலேருந்து வீட்டுக்குள்ளே என்னவோ ஒரு கெமிக்கல் ஸ்மெல்லே தான் இருந்துச்சு. அது எப்படின்னே சொல்ல தெரியல, அது ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்தது. அமேசானில் 370 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 3 பேக்கெட் இருக்குது உள்ளே. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு பேக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் நல்லா பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் தேவைன்னு நினைக்கிறேன். இப்போது வந்து ஐஎஃப்பி கம்பெனிலேருந்து நம்ம ஆளை கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டுக்கு ஒரு சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்மக்கிட்ட இருந்து வாங்குகிறாங்க. ஆனால் அது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஆனால் இது அழுக்கு கிடையாது, இது கரை போகவே போகாதான்னு தெரியல. அவ்வளோ கெமிக்கல் ஸ்மெல் வந்து போகல. ஆனால் ட்ரம்மு வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்தது. அதே போல் அந்த ஃப்ரண்ட் டோர் இருக்குல்ல அந்த கண்ணாடி அதெல்லாம் கூட ரொம்ப க்ளீனாகி பளிச்சுன்னு வந்துருந்தது. ஓகே ப்ராடக்ட் தான். ஹஸ்பண்ட்கிட்ட எப்போவுமே வந்து நான் ஒன்று வாங்குகிறேன் இதனால் இதுக்கு இந்த யூஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்துருவேன். அவரும் வந்து ஓகே சொல்லிவிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட்லாம் பார்த்துட்டு நீ வாங்குறதுல எது தான் உருப்படியாக இருக்குது ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிடுவார். எனக்கும் என்னடா அசிங்கமாக போச்சு குமாருன்ற மாதிரி இருக்கும். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.